தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளாகிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத் புறப்பட்டு சென்றிருக்கிறார். பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். மேலும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடும் விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் ரக விமானமானது மாணவர் விடுதியில் அருகே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் இதுவரை கிட்டத்தட்ட 133 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பலரை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 90க்கும் மேற்பட்டோர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு முழுவீச்சில் தீயை அணைக்கும் முயற்சியும் நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களை உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இதுவரையில் 133 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் 10 பணியாளர்கள் உட்பட இந்தியாவை சேர்ந்த 161 பேரும் 53 பிரிட்டிஷ் பயணிகளும் 1 கனடாவை சேர்ந்தவரும் 7 போர்ச்சுகல் சேர்ந்த பயணிகளும் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் இதில் 14 குழந்தைகள் பயணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த கோர விபத்தில் இருந்து தற்போது வரை உடல் கருகிய நிலையில் 133 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு அறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏர் இந்தியாவில் பயணித்த பயனர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஏர் இந்தியா விமானமும் தொலைபேசி எண்களை அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், தற்போது வரை கிட்டத்தட்ட 133 பேரின் கருகிய உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கள நிலவரங்கள் என்ன? குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் அந்த நகர பகுதியில நடைபெற்றிருக்கக்கூடிய மிக மோசமான கோர விபத்தை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தையுமே தற்போது ஏர் இந்தியா நிறுவனமும் தற்போது அந்த நிகழ்வுகளை உறுதி செய்திருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த விபத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் அது தீப்பற்றி எரியக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில அங்க இருக்கக்கூடிய உடல்கள் 130க்கும் மேற்பட்ட அந்த உடல்கள் மீட்கப்பட்டாலும் கூட ஏறத்தாழ 242 பேர் அதில் பயணித்ததாக கூறப்படுகிறது. அப்படி பயணித்தவர்கள் மற்ற நபர்கள் யார் என்ற விவரங்கள் முழுமையாக அந்த ஏர் இந்தியா நிறுவனத்திடம் இருக்கும். ஆனால் அந்த உடல்களை அடையாளம் காண்பதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கும். முதல் கட்டமாக அதில் அடையாளம் காண்பது 2வது நிலையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்துமே அந்த பற்றி எரிந்த அந்த விமானத்தின் முழுமையாக தீ என்பது அணைக்கப்பட்டு அந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்றாலும் கூட
தொடர்ச்சியாக இந்த விபத்தில் இருக்கக்கூடிய விபத்தில் உள்ளே சிக்கி இருக்கக்கூடிய அந்த உடல்கள் அனைத்தையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கோர விபத்தாக இது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில அங்கு ஏராளமான மீட்பு படையினர் நேரடியாக அந்த களத்திற்கே வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏர் இந்தியா அந்த ஏர் இந்தியா நிறுவனமும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள், அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளினுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிப்பது, அந்த உடல்களை மீட்பது என அவர்களும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மத்திய விமான போக்குவரத்து துறையும் இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விபத்திற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்கு அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை கைப்பற்ற வேண்டிய, அந்த கருப்பு பெட்டியை ஆராய வேண்டிய சோதனைக்கு உட்படுத்த வேண்டிய, ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதற்கான நடவடிக்கைகளையும் தற்போது மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கோளாறு காரணமாக முழுமையாக இந்த விபத்து நடைபெறுவதற்கு விமானத்தில் என்ன கோளாறு நடைபெற்றது என்பதை கண்டறிய வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றி அதை சோதனைக்கு உட்படுத்த அல்லது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது அது என்ன காரணத்திற்காக இந்த விமானம் விபத்து ஏற்பட்டது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் தெரிய வரும். அதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் என்பது ஒவ்வொன்றாக காவல்துறை தரப்பில் ஒருபுறம் விசாரணை, மத்திய விமான போக்குவரத்து துறையினுடைய சார்பில் விசாரணை, அங்கு தீயணைப்புத்துறை, அந்த மீட்பு படையினர் ஒருபுறம், இப்படியாக அந்த இடமே ஒரு பரபரப்பான நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விபத்து என்பதனுடைய காரணமாக மிக முக்கியமாக அங்கு மற்ற சேதங்கள் என்னெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படியாக அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களது கருகிய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் அங்கு சிக்கி இருக்கக்கூடிய உடல்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மத்திய விமான போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே உன்னிப்பாக கவனித்து அதில் பயணம் செய்தவர்களுடைய முழுமையாக தகவல்கள், எந்தெந்த ஊரை சார்ந்தவர்கள், வெளிநாட்டினர் யாரும் இருக்கிறார்கள் என்ற முழுமையான தகவல்கள் அதிலிருந்து இன்னும் வெளியாகவில்லை. அடுத்தடுத்த கட்டமாக அந்த தகவல்கள் தெரிய வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல்வின், நீங்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 133க்கும் மேற்பட்ட உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. அது விமானம் விழுந்து நொறுங்கிய இடமானது இந்த பயிற்சி மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி என்று கூறப்படும் நிலையில் அந்த விடுதியில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? சுற்றியிருக்கும் குடியிருப்பு வாசிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? மிக முக்கியமாக அங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எத்தனை பேர் அதில் காயமடைந்தார்கள் என்ற முழுமையான விவரங்கள் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய இடங்கள், சேதமடைந்த இடங்கள் என்பது அந்த கணக்கீடுகள் எல்லாம் பின்னர் தான் தெரிய வரும். ஆனால் முன்னதாக அந்த விமானத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், அதில் தற்போது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை நம்மால் சொல்ல முடிகிறது. 130க்கும் மேற்பட்டவர் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த முயற்சிகள் நடைபெறக்கூடிய அதே வேளையில அங்கு தங்கியிருந்த நபர்கள் யாரேனும் அதில் சிக்கி அவர்களிடம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற முழுமையான விவரங்கள் இதுவரை உறுதியாக சொல்லப்படவில்லை. ஒரு பதட்டமான நிலை இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு துறையாக அங்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அப்படி துரிதப்படுத்தி அங்கே யாரேனும் உயிருக்கு போராடக்கூடிய நபர்கள், அடுத்தடுத்த மருத்துவ சேவைகள் இருக்கக்கூடியவர்களை அனுப்ப வேண்டிய தேவை, இப்படியாக அடுத்தடுத்த பணிகள் என்பது மட்டும் தற்போது அங்கு துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் குடியிருப்புகளில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து அவர்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா, அனைத்து உதவிகளும் அங்கு துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக, விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக அந்த ஏர் இந்தியா நிறுவனமே தனது பக்கத்தில் இந்த விபத்தை உறுதி செய்ததோடு அந்த தகவலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஒருபுறம் மீட்பு பணிகள், அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சேதங்கள் என்று மிகப்பெரிய விபத்து தற்போது நடைபெற்றிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.